ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 17, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. கேபி பூமிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஒரு அம்மா இன்னொரு பையனை தான் பையனை அறிமுகப்படுத்தலாம், ஆனா தான் புருஷனை வேற ஒருத்தனை யாராச்சும் தான் புருஷன்னு அறிமுகப்படுத்துவாங்களான்னு பூமி அந்த மாதிரி காரியத்தை என்னைக்குமே பண்ண மாட்டா. என் மனசாட்சிக்கு இது நல்லா தெரியும்னு கேபி பூமியை முழுசா நம்பி பேசுறாரு. சூர்யா உடனே சொல்றான், சார் நான் சும்மா வாயால பேசல, கண்ணால பார்த்தேன், ஆதாரங்க வச்சுதான் நான் பேசுறேன்னு சொல்றான். அபூர்வாவும் சூர்யாவுக்கு சப்போர்ட்டா பேசுறா. சூர்யா ஆதாரத்தோட பேசும்போது நீங்க ஏன் கேபி இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறா அபூர்வா. வேணும்னா அந்த வீடியோவை நீங்களே பாருங்கன்னு அப்புறம் விசாரிச்சுக்கோங்கன்னு சொல்றா. சூர்யா அவன் மொபைல்ல இருக்கிற ஒரு வீடியோ ஓட விட்டு காட்டி அந்த வீடியோ பாருங்க சார்னு காட்டுறான். இந்த ஆகாஷ் எப்படி ஸ்டைலா சிகரெட் பிடிக்கிறான்னு பாருங்க, நம்ம கஹனுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லைன்னு சொல்றான். இத பார்த்துட்டு கேபி பயங்கரமா ஷாக் ஆகிறாரு அந்த வீடியோவை பார்த்துட்டு. இதெல்லாம் இருக்கட்டும், பூமி வீட்டுக்கு வந்த உடனே நேரடியா அவகிட்டயே கேட்டு உண்மையை உடைச்சிடலான்னு சரச்சந்திரா சொல்றாரு. சரியும் ஆமா, பூமி வந்துட்டோம், அவ வாயாலே எல்லா உண்மையும் சொல்ல வைப்போம்னு சொல்றான். பூமி இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கான்னு சூர்யா சொல்றான். எல்லாரும் பூமிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பூமி செம்ம டென்ஷனோட வீட்டுக்கு வரா. அபூர்வா மனசுக்குள்ள வாடி வா, இன்னையோட உன் கதை முடிஞ்சதுன்னு நக்கலா நினைச்சிட்டு நிக்கிறா. செர்ரியும் ஐயோ பூமி இப்படி மாட்டிக்கிட்டாளேன்னு பதறான். சரச்சந்திரா பூமியை பார்த்து ஹைதராபாத்துக்கு வந்தது ஆகாஷா இல்ல கஹனா, உண்மையை சொல்லுன்னு கோவமா கேக்குறாரு. பூமி பதட்டத்துல என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிக்கிறா. செர்ரி சொல்றான், பூமி ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க, உண்மையை சொல்லுன்னு கேக்குறான். பூமி தைரியமா சொல்றா, அங்க இருக்கிறது என் கஹன் மாமா தான் அப்படின்னு சொல்றா. உடனே சொல்றாரு கேபியும், நானும் இவ்வளவு நேரமா அதான் சொல்றேன், இங்க இருக்கிற யாரும் நம்ப மாட்டாங்க, என் பையன் கஹன் தான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சரச்சந்திரா கத்தி, பூமி பொய் சொல்லாத, நீ அங்க மாட்டிக்கிட்ட, அங்க இருக்கிறது ஆகாஷ் தான் கஹன் இல்லைன்னு எனக்கும் நல்லா தெரியும்னு சொல்றாரு. சூர்யாவும் ஆமா எனக்கு தெரியும்னு சொல்றான். பூமி உடனே சொல்றா, ஆகாஷ்னா யாரு, நீங்க ஏன் எல்லாரும் அப்படி பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறா. சூர்யா சொல்றான், பூமி இப்படி பேசி தப்பிக்க பாக்காத, நீ அங்க கொடைக்கானல்ல அவன் கூட டான்ஸ் ஆடினது உண்மைதானே அப்படின்னு கேக்குறான். உடனே சரச்சந்திராவும் கேக்குறாரு, ஆமாம் பூமி, நீ டான்ஸ் ஆடினது கஹனோட தானா அப்படின்னு கேக்குறாரு. பூமி சொல்றா, ஆமாப்பா, நான் ஏன் வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து என் புருஷன்னு சொல்லணும், அவருக்கும் ஒரு சொந்த வாழ்க்கை இருக்குமே, அவர் எதுக்கு என் புருஷனா நடிக்க வர போறாருன்னு ஸ்ட்ராங்கா கேக்குறா. சரச்சந்திரா கேக்குறாரு, நீ எதை வேணா என்னவா வேணா மாத்தி பேசுவ, ஆனா அங்க இருக்கிறது கஹன் இல்லைன்னு சொல்றாரு ஸ்ட்ராங்கா. அபூர்வா சொல்றா, கஹன் எப்போவே இறந்துட்டான்னு சொல்றா. பூமி கோவமாகி, கஹன் மாமா பள்ளத்தாக்குல விழுந்துட்டாருன்னு நீங்க எல்லாரும் சொன்னீங்க, ஆனா அவர் இறந்துட்டாருன்னு உங்கள யாராச்சும் நேர்ல பார்த்து உறுதி செஞ்சீங்களா? என் மனசாட்சி சொல்லுது அங்க இருக்கிறது என் கஹன் மாமா தான்னு அப்படின்னு ஆணித்தனமா சொல்றா. அங்க இருக்கிறது கஹன் மாமா இல்லைன்னா அத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இந்த சூர்யா சார் எதுக்கு கஹன் மாமாவை அரெஸ்ட் பண்ணணும், எதுக்கு கூட்டிட்டு போனாரு, ஒருவேளை அவர் ஆகாஷா இருந்திருந்தா ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது அவரை, சூர்யா சார் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சூர்யா வாய் அடைக்கிற மாதிரி பூமி கேக்குறா. பூமி ரொம்ப வருத்தமா சொல்றா, அப்பா நீங்களுமா என்ன சந்தேகப்படுறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு சரச்சந்திரா சொல்றாரு, ஒரு பொண்ணு தப்பு பண்ணும்போது தட்டி கேட்க வேண்டியது அப்பாவோட கடமை, அங்க இருக்கிறது கஹனா இல்ல ஆகாஷான்ற உண்மைய பேசுன்னு கேக்குறாரு. கேபி உடனே, பூமி இவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் எல்லாரும் அவளை வற்புறுத்துறீங்கன்னு கேக்குறாரு. அபூர்வா கோவமா சொல்றா, உண்மைய தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறா. அபூர்வா பூமிய பார்த்து எல்லார் முடியும் கேள்வி கேட்கும் போது பூமி சொல்றா, ஏன் சித்தி, இந்த வீட்டுல நீ ஒரு ஓரமா கிடந்து வீட்டு வேலைய பாக்குறது தான் உன்னோட வேலை, அதை விட்டுட்டு நீ என்ன இங்க வந்து வாதாடுறன்னு கேக்குறா. பூமி கடுப்பாகி, நீ பெரியவங்களோட லட்சணமா உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்றா. அபூர்வா சொல்றா, நாம கொடைக்கானல் போய் அங்க ஆகாஷ் இருக்கானான்னு செக் பண்ணா உண்மை தெரிஞ்சிடும்ல, என் பேச்சை ஏன் யாரும் கேட்க மாட்டீங்கன்னு சொல்றா. சரச்சந்திரா பூமியை பார்த்து சொல்றாரு, உன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு, உன்னை ரூம்ல பூட்டி வச்சதும் நீ ஜன்னல் வழியா சேலைய கட்டி தப்பிச்சு போயிருக்க, இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், நம்ம கொடைக்கானல்ல போய் ஆகாஷ் அங்க இருக்கானான்னு செக் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. பூமி பயந்து போய் இப்ப எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு கேக்குறா அவங்க அப்பாட்ட. கேபி சொல்றாரு நடுவுல வந்து, பூமி இவங்களுக்கு அங்க போனாதான் உண்மை தெரியும், அதனால போயிட்டு வரலாம், போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. செர்ரியும் ஆமா போயிட்டு வர்றதுதான் நல்லதுன்னு சொல்றான். பூமிக்கு வர வழியே இல்லாம போகுது.
பூமி சரி நான் போய் துணியெல்லாம் பேக் பண்றேன் அப்படின்னு சொல்றா. சரத்சந்திரா சொல்றாரு, நம்ம கொடைக்கானலுக்கு ஃபிளைட்ல தான் போக போறோம், அதுக்கு எதுக்கு லக்கேஜ் எல்லாம், நீ போயிட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. அபூர்வா மனசுக்குள்ள இன்னைக்கு நீ மாட்ட போறடின்னு குஷியாகறா. நட்சத்திரா நக்கலா அப்படியே வாஷ்ரூம்குள்ள போயும் தப்பிச்சு ஓடிடாதன்னு சொல்றா. பூமி டென்ஷன் ஆகி அப்போ நீயும் என் கூட வா வாஷ்ரூம்க்குன்னு சொல்றா முறைச்சுக்கிட்டு. பூமி அவசரமா வாஷ்ரூம்குள்ள போய் ஆகாஷ்க்கு போன் போடுறா. அந்த நேரம் அங்க ஆகாஷ் போனை எடுக்க போகும்போது தாரா பின்னாடி இருந்து ஓடி வந்து ஆகாஷ டைட்டா கட்டி பிடிச்சுக்கிறா. ஆகாஷும் செம்ம ஷாக் ஆகி அப்பாடா இவ என்ன இப்படி கட்டி பிடிக்கிறான்னு நினைச்சு முழிக்கிறான். பூமி போன் பண்ணிட்டே இருக்கா. தாரா ஆகாஷ் கிட்ட கேக்குறா, பூமி சொன்னான்னு நிஜமாவே என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திடுவீங்களான்னு கேக்குறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், இல்ல சான்ஸே இல்ல, நீ இல்லாம நான் எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு ஐஸ் வைக்கிறான். ஆகாஷ் அவளை பார்த்து, நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு வழியிறான். தாரா அப்படியே வெக்கப்பட்டு உடம்ப வளைச்சு நெளியறா. ஐ லைக் யூ சோ மச் தாரான்னு சொல்லிக்கிட்டே அவ கண்ணத்தை லைட்டா டச் பண்றான். தாரா சொல்றா, பூமி உங்களை வெளியில அனுப்ப சொல்லியும் நீங்க எதுவும் கேட்கலையே, உங்களுக்குன்னு தனி ஒப்பீனியன் இல்லையான்னு கேக்குறா. அந்த நேரம் வாஷ்ரூம்குள்ள இருந்து பூமி அவனுக்கு தொடர்ந்து ஆகாஷ்க்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கா. ஆகாஷ் போன் எடுக்காம தாரா கிட்டயே பேசிட்டு இருக்கான். ஆனா ஆகாஷ் சொல்றான் தாரா கிட்ட, உன் மேல எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது, அழகான பொண்ணுங்க மேல எனக்கு கோவமே வராது, நீ என் ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லி தாரா கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். தாரா உடனே சொல்றா, பூமிக்கு உங்களுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் நாம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறா. ஆகாஷ் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான், கல்யாண்ற வார்த்தையே என் டிக்ஷனரியில இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டே தாராவை கட்டி பிடிச்சுக்கிறான். தாரா ஆகாஷோட நெஞ்சில சாஞ்சுக்கிட்டே கேக்குறா, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து நீங்க போனதுல இருந்து நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வேற எந்த பொண்ணா இருந்தாலும் இந்நேரம் வேற கல்யாணம் பண்ணிருப்பாங்க, எனக்கு உங்க மேல அவ்வளவு இஷ்டம் அப்படின்னு உருகி பேசுறா. ஆகாஷ் மனசுக்குள்ள இவ இவ்வளவு லவ் பண்றாளே, நாம தான் லக்கின்னு நினைச்சுக்கிறான். தாரா திரும்பவும் நாம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு நச்சரிக்கிறா. ஆகாஷ், கல்யாணத்துக்கு என்ன அவசரம், முதல்ல நாம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், மேரேஜ் லைஃப்ல எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றான். அதனால நாம நல்லா புரிஞ்சுக்கிற வரைக்கும் கல்யாணம் வேண்டாம், 100% அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு ஆகாஷ் சொல்ல, தாரா உங்க பிலாசபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் இதையே ஃபாலோ பண்றேன்னு சொல்றா. ஒருவேளை நீங்க பொய் சொல்றீங்களான்னு தாரா கேக்குறா. என் டிக்ஷனரியில பொய்ன்ற வார்த்தையே இல்லைன்னு ஆகாஷ் திரும்பவும் ரீல் சுத்துறான். ஆகாஷோட பேச்சை கேட்டு தாராவுக்கு அவன் மேல முழு நம்பிக்கை வந்துடுது. நம்ம யாராலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அவனை மறுபடியும் ஹக் பண்றா. இன்னொரு பக்கம் பூமி இன்னும் வாஷ்ரூம்ல இருந்து வராதால, நட்சத்திரா டாடி இவ இன்னும் வாஷ்ரூம்ல இருந்து வரல, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போறா. பூமி எப்படியாச்சும் ஆகாஷ்க்கு விஷயத்த சொல்லணும்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா அவன் ஃபோன் அட்டன் பண்ணல. சரி சாரதா அத்தைக்காச்சும் ஃபோன் பண்ணி சொல்லுவோன்னு சாரதாக்கு ஃபோன் பண்றா. அந்த நேரத்துல கரெக்டா நட்சத்திரா வெளியில இருந்து அவளை கூப்பிடுறா. இதோ வரேன்னு சொல்லிட்டு பதட்டமா பூமி வாஷ்ரூம்ல இருந்து வெளில போறா. சரச்சந்திரா, பூமி, சூர்யா எல்லாரும் வாங்க கிளம்பலான்னு கூப்பிடுறாரு. 3 பேரும் கொடைக்கானலுக்கு புறப்படுறாங்க. அபூர்வா மனசுக்குள்ள அங்க கொடைக்கானல்ல கண்டிப்பா ஆகாஷ் இருக்க மாட்டான், இன்னையோட பூமி ஆட்டம் க்ளோஸ்னு குஷியா நினைச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. அடுத்தது கேபி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ செர்ரி சொல்றான் அவங்க அப்பா கிட்ட, கேபிட்ட சொல்றான், அவங்க கைய வச்சு அவன் கண்ணை குத்தணும் அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு சூப்பர் பிளான் போடணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட பிளான் பத்தி பேசிட்டு இருக்கான். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, கொடைக்கானல்ல ஆகாஷா பார்த்ததுக்கு அப்புறம் சரச்சந்திரா, பூமி, சூர்யா 3 பேரும் நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சூர்யா சொல்றான், சார் நாம ஒரு முறை கஹன் வீட்டுக்கு போய் அங்க கஹன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும், நம்ம டவுட் 100% கிளியரா ஆயிடும் அப்படின்னு சொல்றான். பூமி உடனே பதறி போய் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்றா. பூமி அப்படி சொன்னது சரச்சந்திரா அவளை ரொம்ப கோவமா பாக்குறாரு. அப்போ பூமி, ஒரு நிமிஷம் அங்க பாருங்க அப்படின்னு ஹாலை காட்டுறா. அங்க ஆகாஷ் சோபால கால் மேல கால் போட்டு ரொம்ப ஸ்டைலா உட்காந்துட்டு சரச்சந்திராவையே பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்ததும் சரச்சந்திராவுக்கு கோவம் தலைக்கேறுது. டே கஹன், என் வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் பக்கத்துல போய் அவனோட காலரை பிடிச்சு தூக்கி சண்டைக்கு இழுக்கிறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்திருப்ப அப்படின்னு சத்தம் போடுறாரு. சாரதா, பூமி 2 பேரும் பதறி போய் விடுங்க விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா சரச்சந்திரா காலரை விடாம தொடர்ந்து சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த சரச்சந்திரா பலமா பிடிச்சு பக்கத்துல தள்ளி விட்டுறாங்க. சாரதா அப்படி தள்ளி விட்டதும் சரச்சந்திராவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது.
சாரதான்னு கோவமா கத்துறாரு. நாங்க உங்க கூட சண்டை போட இங்க வரல, எங்களை மருமக பூமியை கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கோம்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு அங்க இருக்கிற அபூர்வா, கேபி, செர்ரி, பூமி எல்லாரும் ஷாக் ஆகி அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. சாரதா சொல்றாங்க சரத்சந்திராவை பார்த்து, பயங்கரமா வார்னிங் கொடுக்குறாங்க. இப்போவே நீங்க என் மருமக பூமியை எங்க வீட்டுக்கு நீங்க அனுப்பலன்னா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். என் பையனை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க, அவனை சாகடிக்க பாத்தீங்கன்னு உங்க மேல கேஸ் போடுவேன். நான் ஒரு முறை கேஸ் கொடுத்தேன்னா அப்புறம் உங்களால ஆயுசுக்கும் வெளில வர முடியாதுன்னு ஒழுங்கா யோசிச்சுக்கோங்கன்னு ஸ்ட்ராங்கா மிரட்டுறாங்க. சாரதா அவ்வளவு தைரியமா பேசுறத பார்த்துட்டு சூர்யா, சரத்சந்திரா செம்ம ஷாக் ஆகி அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே வாயடிச்சு நிக்கிறாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.